அம்மா கல்யாணம் ஆயிடுச்சா? அம்மா செஞ்சா, அம்மா தான் அதை கொண்டு வந்து செயல்படுத்தாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் 4 கிராம் தங்கம் இலவசமா கொடுத்தாங்க. 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. 50,000 ரூபாய் பட்டப்படிப்பு படித்திருந்தா கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? நம்ம பிள்ளைகள்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள்லாம் மடிக்கணும். அன்னைக்கெல்லாம் கிடைக்கிறது, லேப்டாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பெரிய உயர்ந்த வீட்டு பணக்காரங்க வீட்டுல தான் இருந்துச்சு. அதை ஏழை வீட்டுக்கும் கொண்டு வந்தவ, குடிசை வீட்டுக்கு கொண்டு வந்த புரட்சி தலைவி அம்மா. அதை தொடர்ந்து செயல்படுத்தியவர் எடப்பாடியார். இந்த 4 கிராம் தங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அது 8 கிராமா உயர்த்தி வழங்குவேன்னு அம்மா சொன்னாங்க. அதை செயல்படுத்தியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். நீ புரிஞ்சுக்கணும். 1 பவுன் கொடுத்தாங்க. இன்னைக்கு 1 பவுன் எவ்வளவு? 1,10,000 ரூபாய் இருக்குல்ல. 18,000 1,18,000 ரூபாய். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் நீ தங்கம் வாங்கி, தங்கம்னு தான் பெயர் போட முடியும், தங்கம்னு பெயர் வைக்கலாம். அப்படித்தான் இருக்கு. அந்த அளவுக்கு விலைவாசிலாம் இது இருக்கு. இன்னும் கடன் ரத்து பண்ணு ரத்தே பண்ணல சொன்னாங்கல்ல, ரத்தே பண்ண. ஆனா நம்ம தலைவர் ரத்து பண்ணுவார். சரி, இதெல்லாம் எப்படி நான் செயல்படுத்த முடியும்னா அதான் நிர்வாக திறன். அது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளை, அடுத்த தலைமுறையை கெடுக்கின்ற இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பார். சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்படும். இனிமேல் எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இன்னைக்கு அடிக்கிற போதை கிறுக்கு போதையா இருக்கு. 5 வயசு பாப்பால இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு மிக மோசமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. இந்த அளவுக்கு இன்னைக்கு கிறுக்கு போதை. அவன் 5 நிமிஷத்துல இந்த போதையை சாப்பிட்டா, இன்னைக்கு பள்ளிக்கூட அருகாமையில கஞ்சா, கல்லூரி அருகாமையில விதவிதமான போதை பொருள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு 5 நிமிஷத்துல கிறுக்கனாயிரும். மாணவர்களே அடிக்கிறான், மாணவிகள் குடிக்கிறாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. போலீஸ் காவலர் நேற்று ரோந்து போனவங்க கோயம்புத்தூர்ல, அந்த பொண்ணவே அந்த போலீஸ்காரனே மாணவங்கப்படுத்திட்டான். அது போய் இது கொடுத்து இப்ப இன்னைக்கு உள்ள இருக்க எவ்வளவு பாருங்க. போலீஸுக்கே பாதுகாப்பு. அவ்வளவு தூரம் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு.